என் பையன் தேர்ந்து பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் மகன் விஜய் கனிஷ்கா தான். ரொம்ப என்னுடைய படங்கள் வரும்போது நான் அவ்வளோ நர்வஸாக இருந்தது இல்லை. இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்கேன். என் பையன் தேர்ந்து பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. காலை வணக்கம் எல்லாருக்குமே. நான் தான் விஜய் கனிஷ்கா. அப்பா இவ்வளோ வருஷமா நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்த இன்டர்வல் பிளாக்ல நான் சொந்தமாக அடி வாங்கி ரத்தம் விழுந்து பண்ணியிருக்கேன். எல்லாமே நாளைக்கு வந்து அப்பா பேரை காப்பாற்றணுன்ற ஒரே ரீசனுக்காக தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் எங்கள் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சார்னால தான் இன்னைக்கு நான் இங்கே ஹீரோவாக அறிமுகமாக இருக்கேன். உங்கள் வீட்டு பையனாக நினச்சி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவே ஒரு தைரியமான ஒரு ஆள். என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகரன், மிஸ்டர் கார்த்திகேயன் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ். இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு நானே என் குடும்பமும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட என் பையன் 6 வருஷம் வாய்ப்பு கேட்டு பல கம்பெனிக்கு போயிருக்கான். ரவிக்குமார் வந்து ஒரு நான் ஃபோன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி நியூ ஃபேஸ் வச்சு அவர் எடுக்கிற மாதிரி இருக்கு, என் பையனுக்கு ஒரு கதை கேட்டு வச்சிருக்கேன், நல்லா இருக்கு, முடிஞ்சா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். இல்லை சார், அந்த ப்ரொடியூசர் இப்போ படம் எடுக்கலையா, நானே 2 படம் எடுக்கிறேன். கோகுல் குட்டப்பான்னு ஒரு படம், ஆண்ட்ராய்டு குஞ்சம் பண்ண ஒரு மலையாள படம் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுக்கிறேன். இன்னொரு படம் எடுக்கிறேன். நான் உங்க பசங்க அந்த கதையை வேணா அனுப்புங்க, நான் கேட்கறேன். நானும் இப்போ இன்னும் நல்லா இருந்ததுன்னா நான் எடுக்கிறேன், அந்த படத்தை நானே எடுக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் அந்த கதையை அனுப்பி வச்சேன். அவர் கேட்டாரு, அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அது பையனை பார்த்துட்டு பையன் ரவிக்குமார் சொன்னேன், பையன் ட்ரெயின் ஆயிருக்காங்க, ஃபைட் கத்துட்டு இருக்கான், டான்ஸ் கத்துட்டு இருக்கான், ஸ்ரீதர் மாஸ்டர் 6-7 வருஷம் டான்ஸ் கத்துட்டு இருக்கான், கலைராணி மேடம் ஆக்டிங் கத்துட்டு இருக்கான், நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்காம நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சார், இவனை நான் தான் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், அந்த குழந்தையில இருந்து பார்த்திருக்கேன், நான் படிக்கிற சார் சொன்னாரு. அவருக்கு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அந்த கதை கேட்டு ஓகே பண்ண அந்த டைரக்டர் பூஜைக்கு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போயிட்டார். அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ண, ரொம்ப சென்டிமெண்டா நானும் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஐயோ ஃபர்ஸ்ட் படமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் ரவிக்குமார் ரொம்ப தைரியம் சொன்னார், சார் இந்த படத்தை நான் தான் சார் எடுக்கிறேன், இந்த டைரக்டர் போன போயிட்டு வேற டைரக்டர் வச்சு படம் பண்ணுவோம் சார், வேற கதையை இது பண்ணுவோம், என் அசிஸ்டன்ட் 2 பேர் இதுல கூகுள் கூட்டப்பால டைரக்டர் ஆக்கிருங்க, இந்த படத்துலயே 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்குறேன் சார் சொல்லி இந்த மாதிரி சூரியகதிர் கார்த்திக் 2 பேர் நீங்க தான் டைரக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கதை கேட்டோம். இந்த கதை எங்களுக்கு கேட்ட கதையில இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு, செகண்ட் ஹாஃப் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கதை கேட்டு பிடிச்சி ரவிக்குமார் ஓகே சொல்லி நானும் எனக்கும் பிடிச்சி போய் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச பிறகு நான் ஃபர்ஸ்ட் காப்பி தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல பையனா எனக்கு தெரிஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஒரு ஃபாதரா இல்லாம ஒரு டைரக்டரா பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீங்க எனக்கு எப்படி நான் படம் பண்ணும்போது என்னை பத்தி கான்ட்ரவர்சி அதிகமா வராது. நான் இண்டஸ்ட்ரியில ஒழுக்கமா இருந்திருக்கேன், என் பையனும் அதே மாதிரி ஒழுக்கமா இருந்திருக்கேன். எல்லாரும் ஷூட்டிங் டைம்ல ஃபர்ஸ்ட் அவன் தான் போவான். எல்லாரும் சொல்லுவாங்க early டைமுக்கு கரெக்டா வந்துருவான். 7 மணி ஷூட்டிங்னா 6 மணிக்கு மேக்கப் போட ஸ்பாட்ல இருப்பான். அந்த மாதிரி சின்சியரா இருந்திருக்கான். எல்லாரும் அதோட டைரக்டருக்குள்ள எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கார்த்திக்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, நல்லா பண்றாரு சார், நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, எங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. டைரக்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, இந்த நல்ல படத்துல பையனை யூஸ் பண்ணதுக்கு. ப்ரொடியூசர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு குடும்ப சார்பாவோ என் சார்பாவோ ரொம்ப நன்றி. தைரியமா இந்த முயற்சியில இறங்கியிருக்காரு. நீங்களும் சப்போர்ட் பண்ண, எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ. கிட்டத்தட்ட 34 டைரக்டர் ஆகி 34 வருஷம் ஆச்சு. என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் பல பேரை இன்னைக்கு சந்திச்சேன், பத்திரிகை நண்பர்களா. அவங்க பாராட்டினாங்க, பையன் நல்லா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப, நான் என் படம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலா இருப்பேன். நான் அது மாதிரி டைரக்டர்ஸ் அசோசியேஷன்ல 3 பிரசிடண்டா இருந்தேன். எலெக்ஷன் போகும் கேஷுவலா இருப்பேன். எதுக்காகவும் நான் வந்து பரிச்சை நான் கவலையே படப்பட்டேன். நான் பாஸ் ஆயிருக்கணும்னு எனக்கு தெரியும். அது மாதிரி என் பையனும் அப்படிதான், பரிச்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் படிப்பேன். நான் கவலையே பட்டது இல்லை. பட் நல்ல மார்க் 95% மேல மார்க் வாங்கிடுவான். 10th மேத்ஸ் எல்லாம் சென்டம் வாங்கியிருந்தான். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இந்த படத்துலயும் அவன் சென்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பாப்பா வெயிட் அண்ட் சி. ரசிகர்கள் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. நன்றி சார். ஒரு நிமிஷம் சார்.
எங்கள் V4U மீடியா சார்பில் எங்கள் கதாநாயகன் ஜெய கணேஷ்காவுக்கு இந்த பொண்ணு. பிரஸ் அண்ட் மீடியா பத்திரிகையாளர்கள் சார்பில் கவிதா அவர்களை கொண்டாடி Thank you. சிறிய வேண்டுகோள் வைக்கிறார் டைரக்டர், அது கொஞ்சம் கேட்டு. பிரஸ் அண்ட் மீடியா சகோதர சகோதரிகளுக்கு ஃபர்ஸ்ட் எங்களோட வணக்கம். இது எங்களோட முதல் படம், முதல் மேடை. எல்லா படத்துக்கும் போற மாதிரி ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கும் எல்லாரும் செய்யற மாதிரி நாங்களும் பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அதை தாண்டி கனிஷ்கா, அப்புறம் இந்த படத்துல நடத்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃபால் டெக்னீஷியன்ஸ் போட்டு இந்த ஃபுல் எஃபெக்ட்ஸ் இங்க கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்க தான். நல்ல படம் பண்ணியிருக்கோம் நம்புறோம். அதை கொண்டு போய் சேர்த்துருங்க. நன்றி. தேங்க்யூ சார். பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி. படம் முடிஞ்ச ரவிக்குமார் சார் வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்து அப்போ நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ. சாருக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ கோயில் போயிருக்காரு. ஸோ வந்துட்டு இருக்காரு இங்கே தான். படம் முடிஞ்சவங்க வந்து பேசுவார். தேங்க்யூ. யாருக்கு? நான் தானே போடணும், ஒன்று போடணுமா? ஏன் எனக்கு போடுறாருன்னா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உங்களுக்கே தெரியும். அதனால தான் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நானும் விக்ரமன் சாரோடவே இன்டர்வியூல உங்களோட பேசியிருப்பேன். ரொம்ப 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 நன்றி நீங்கள்லாம் வந்து படத்தை பார்த்ததுக்கு. உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கும், நல்லா இல்லை, நல்லா சுமாராக இருக்கு, ஓகோன்னு இருக்கு, எப்படி வேணா இருக்கலாம். பட் ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி எல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. ஏன்னா ஒருத்தருடைய லைஃப் இல்லை இது. விக்ரமன் சார் மகன், அது வந்து அவர் கடின உழைப்பு இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நிறைய உழைப்பு. ஒரு புதுமுகம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நடிப்பு கொடுத்துருக்காருன்றது உண்மையாக இருந்தால் கைதட்டுங்க. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் பப்ளிக், அதாவது பப்ளிக்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அவங்க சொன்னால் பப்ளிக்கே சொன்ன மாதிரி. ஸோ யூ கேனாட் ரிசீவ் பப்ளிக் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டைரக்ட்லி. ஸோ இவங்க ஆமோதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்க, மிகப்பெரிய நடிகர் ஆகணும். அதே மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ஸ் சூரிய கதிர், கார்த்திக், அவங்க 2 பேரும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கே ஷார்ட், என் அசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ நல்லா, ஏன்னா நான் ஒரு ஷார்ட்டு கூட நான் போய் எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லபடியாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதை பூர்த்தி செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு என்றென்றும் நன்றியுடன் KS ரவிக்குமார். அதாவது இந்த பத்திரிகை விமர்சனம் இருக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லாம இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா பப்ளிக்ல பாக்குறவங்க, அதுவும் நான் இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்கேன், பப்ளிக் வந்து டக்குன்னு அதை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால இது என்னோட முதல் படம். புரியாத புதிரில் நான் அதிலேயே போட்டிருப்பேன், எண்ணிலே போட்டிருப்பேன், கார்டு போட்டிருப்பேன். பட் இதில் போடல, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இன்டெலிஜென்ட்டான ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க. அதனால நான் அந்த கார்டு போடல. இந்த படத்தின் இறுதி காட்சியை பற்றி வெளியில் யாரும் சொல்ல வேண்டும் என்று
கேட்டுக்கொள்கிறேன். என்றென்றும் நன்றியுடன் அது ஃபர்ஸ்ட் படத்தில் போட்டேன். அதே தான் இந்த படத்துக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி, ஃபர்ஸ்ட் படம் புரியாத புதிர் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்கார்றதுக்கு. இல்லைன்னா யாருக்கு முன்னே தெரிஞ்சிச்சுன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்காக உங்கள் விமர்சனங்களில் உங்களோட பேட்டிகளில் வந்து நீங்கள் வந்து அதை சொல்லாமல் இருந்தால் நல்லது. தேங்க்யூ வெரி மச். அவங்கள போட்டு மேடம் கொஞ்சம் பின்னாடி ஜி நீங்க அப்படியே வந்து ஃப்ரண்ட்ல நின்னுறீங்க, நாங்க அப்புறம் எப்படி எடுக்கலாம்? ஒரு நிமிஷம் சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் ரெடி சார் 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 அப்படிதான் நினைக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு அடிதான் இல்லையா டிவி நாராஜனா அங்க
போட்டோ எடுக்கணும். அண்ணே இப்ராஹிம் போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்து போட்டோ எடுத்துறீங்க. 3 பேர் தானே.